ஓம் சாய்ராம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் இருந்து அத்தியாயம் 34 பகுதி 2 பார்க்கலாம். சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும். இந்த அத்தியாயத்திலும் நாம் சாய்நாதரின் உதியின் பெருமைகளை பார்த்து வருகிறோம். இந்த பதிவிலும் அதையே தொடர்வோம் வாருங்கள். உதியின் நன்மைகளை கேட்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தலைப்பு: டாக்டர் பிள்ளை. சென்ற பதிவில் நாம் ஒரு டாக்டரை பற்றி பார்த்தோம். இப்போது இன்னொரு டாக்டரை பார்க்கலாம். டாக்டரின் பெயர் பிள்ளை. டாக்டர் பிள்ளை என்பவர் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். பாபா அவரை மிகவும் நேசித்தார். எப்போதும் அவரை பாவ், அதாவது சகோதரன் என்று அழைத்தார். பாபா அவருடன் அடிக்கடி பேசினார். எல்லா விஷயங்களிலும் அவரை கலந்தாலோசித்தார். அவர் எப்போதும் தமக்கருகில் இருக்கவும் விரும்பினார். இந்த பிள்ளை ஒரு முறை நரம்பு சிலந்தி நோய் வந்து மிகவும் அவதியுற்றார். அவர் காக்கா சாஹேப் தீக்ஷித்திடம், இந்த வலி உயிர் வதையாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கிறது. அதைவிட சாவையே விரும்புகிறேன். முன் ஊழ்வினையால் இவ்வலி நேர்ந்தது என்பது எனக்கு தெரியும். ஆனால் பாபாவிடம் சென்று வலியை நிறுத்தும்படியும் எனது முன் ஊழ்வினையை வரப்போகும் 10 பிறப்புகளுக்கும் மாற்றும்படியும் கூறுங்கள் என்றார். தீக்ஷித் பாபாவிடம் சென்று அவரின் வேண்டுகோளை தெரிவித்தார். பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனமிறங்கி தீக்ஷித்திடம், பயப்படாது இருக்கும்படி அவரிடம் கூறுங்கள். ஏன் அவர் 10 ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும்? 10 நாட்களில் அவரது தொல்லைகளையும் முன்னைய ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும். அவருக்கு இகபர நலன்களை அளிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும் போது அவர் ஏன் சாவதற்கு வேண்டிக் கொள்ள வேண்டும்? யார் முதுகிலாவது அவரை இவ்விடம் கொண்டு வாருங்கள். நாம் வேலை செய்து அவர் தம் தொல்லைகளை அடியோடு கலைத்து விடலாம் என்றார். டாக்டர் அந்நிலையில் கொண்டு வரப்பட்டார். பாபாவின் வலது பக்கத்தில் ஃபக்கீர் பாபா எப்போதும் அமரும் இடத்தில் அமர செய்விக்கப்பட்டார். பாபா தமது திண்டையே அவருக்கு அளித்து, இங்கேயே அமைதியாக படுத்து ஆசுவாசப்படுத்திக்கொள். உண்மையான சிகிச்சை யாதெனில் முன் ஊழ்வினைகளின் பலனை அனுபவித்து தீர்ப்பதே ஆம். நமது கர்மங்களின் விளைவே இன்ப துன்பங்கள். எனவே உனக்கு நேரிடும் அனைத்தையும் பொறுத்துக்கொள். அல்லாவே தீர்ப்பவர், காப்பவர். அவரையே நீ எப்போதும் நினை. அவர் உன்னை கவனித்துக் கொள்வார். உனது உடலால், உள்ளத்தால், செல்வத்தால், வாக்கால் அவரையே நீ சரணடை, அதாவது முழுவதுமாக. பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனி என்றார். நானா சாஹேப் ஒரு பாண்டேஜ் போட்டிருப்பதாகவும், ஆயினும் அவர் எவ்வித நிவாரணத்தையும் உணரவில்லை என்றும் டாக்டர் பிள்ளை பதில் கூறினார். நானா ஒரு மடையன் என்றார் பாபா. பாண்டேஜை எடுத்துவிடு, இல்லாவிடில் செத்து விடுவாய். இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும், அதன் பின் நீ குணமடைவாய் என்றார் பாபா. இவ்வுரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே எப்போதும் விளக்குகளை ஒழுங்குபடுத்தி மசூதியை சுத்தப்படுத்தும் அப்துல் என்பவர் வந்தார். அவர் தனது சீர் செய்யும் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கையில் தற்செயலாக அவரது பாதம் டாக்டர் பிள்ளையின் நீட்டப்பட்ட கால்களின் மீது பட்டுவிட்டது. கால் ஏற்கனவே வீங்கி இருந்தது. அப்துலின் கால் மிதித்த அந்த நொடியில் டாக்டரின் கால்களில் இருந்து 7 சிலந்தி புழுக்களும் வெளியே தள்ளப்பட்டன. வலி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை பெரும் கூச்சலில் அலறினார். சில சமயத்தில் அவர் அமைதியடைந்து மாறி மாறி பாடவும் அழவும் தொடங்கினார். பாபா அப்போது, பார், நமது சகோதரன் இப்போது சௌக்கியமாக பாடிக்கொண்டிருக்கிறான் என்றார். அப்போது பிள்ளை, காக்கை எப்போது வரும், கொத்தும் என்று கேட்டார். பாபா, காக்கையை நீ கவனிக்கவில்லையா? அவன் மீண்டும் வரமாட்டான். அப்துல் தான் அந்த காக்கை என்றார். இப்போது வாதாவிற்கு போய் நீ ஓய்வெடுத்துக்கொள். விரைவில் நீ குணமடைவாய் என்றார் பாபா. டாக்டர் பிள்ளை உதியை தடவியும் அதை தண்ணீருடன் உட்கொண்டும் வேறு எந்தவித சிகிச்சையையும் மருந்தும் இல்லாமலேயே பாபா முன்னர் கூறியபடி 10 நாட்களில் வியாதி பூரண குணமாக்கப்பட்டது. இந்த கதையுடன் இப்பதிவு முடிகிறது. உதியின் மகிமைகள் அடுத்த பதிவிலும் தொடரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி, வணக்கம்.